ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு புளியோதரை. இது என்னோடய அம்மாவோட ஸ்டைலு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பொன்னி அரிசி எடுத்து அலசி இந்த மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊறட்டும். இப்போது பவுட்ருக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம், மல்லி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை 1 ஸ்பூன் எடுத்து ட்ரை பேனில் போட்டு செவக்க வறுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு வருங்க, கருகக்கூடாது. மல்லியை 1.5 ஸ்பூன் எடுத்து அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. புளி ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்து தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க, சைடில் இருக்கட்டும். அரிசி பார்த்திங்கன்னா ஊற வச்ச அரிசியை நான் குக்கரில் வச்சுக்கிறேன். அடுத்து புளியை நல்லா கரைச்சிடணும், ஊறணும் புளி. அதுக்கப்புறம் நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணியாக இல்லாமல் இந்தளவுக்கு ஓரளவு கட்டியாக கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு. அடுத்து நிலக்கடலை அதையும் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. செவக்க கருகக்கூடாது, சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அந்த பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா அதே எண்ணெயில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு 4-5 மிளகு, அப்புறம் பார்த்திங்கன்னா குண்டு வத்தல். இதுக்கு குண்டு வத்தல் போட்டது லெமனாக இருக்கட்டும், புளியோதரையாக இருக்கட்டும். நீங்கள் குண்டு வத்தல் போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி ஒரு 5 பேத்துக்கு செய்கிறோம், 5 to 6 பேத்துக்கு. அதனால தான் ஒரு 7-8 வத்தல் போட்டிருக்கோம். நீங்கள் குண்டு வத்தல் இல்லைன்னா நார்மல் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். பட் குண்டு வத்தல் போடும்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எதுவுமே கருகக்கூடாது, சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அதையும் லைட்டாக கொஞ்ச நேரம்னா என்ன, ஒரு 1/2 minute கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட பெருங்காயத்தூள் போட்டு அதையும் வறுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரைஸில் உப்பு சேர்த்துருப்போம். ஸோ இந்த புளி கரைச்சலுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுட்டு கரைச்சி வச்சுருந்த புளியை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. இதை அங்கே வடிகட்டி வச்சுருக்கிறேன் அந்த புளியை. அதையும் உள்ளே போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச மல்லிப்பொடி, வெந்தயப்பொடி இருக்கு இல்லையா, வெந்தயப்பொடி ஜஸ்ட்டு ஒரு 2 சிட்டிகை மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப போட்டால் கசக்கும். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. வெந்தயப்பொடியாக இருக்கட்டும், மல்லிப்பொடியாக இருக்கட்டும், நல்லா மையாக அரைச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வெந்தயப்பொடி எடுத்து 2 சிட்டிகை போட்டுட்டு, அடுத்து மல்லி பவுட்ரு எடுத்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் மல்லி பவுட்ரு எடுத்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சிருக்கணும். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு திரும்பியும் கிளறுங்க. அது போட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் கிண்டுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு எச்சி ஊறுதில். இது நீங்கள் அப்பப்போ அந்த நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்றைக்கி நான் குக்கரில் தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சட்டிலையும் பண்ணலாம். பட் குக்கரில் பண்ணும்போது இந்த வெரைட்டி ரைஸ்னு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து 1 ஸ்பூன் நல்லா சும்மா மேலாப்பில் விடுங்க. விட்டுட்டு திரும்ப அப்படியே அந்த ஒயிட் ரைஸை கிளறிட்டு இப்போ நம்ம சைடில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, நிலக்கடலை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்புறம் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வறுத்து வச்சுக்கோங்க. அதை நான் காமிக்கலை. வறுத்த கருவேப்பிலையை சும்மா அப்படியே கையால் நொறுக்கி அப்படி போட்டுக்கோங்க. இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் கடலைப்பருப்பு, நிலக்கடலை ஒரு நல்ல அகலமான ஒரு பாத்திரத்தில் அந்த சுடுசோறு கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை போட்டு இந்த ஐட்டம்ஸ்லாம் போட்டுட்டு அடுத்தது புளி கரைச்சல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிளறி விடணும். ரொம்ப போட்டு பிசையக்கூடாது, அப்படியே மெதுவாக தான் கிளறணும். அப்படி கிண்டும் போது புளியோதரை ரெடி. இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணுங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப பேருக்கு கோயில் ஸ்டைல் புளியோதரைலாம் ரொம்ப பிடிக்கும். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இது எள்ளு பவுட்ரு போடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பட் நாங்கள் இதில் சேர்க்கலை. இதே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாம் போட்டு கலரி வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட அப்படி இருக்குங்க இந்த புளியோதரை. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.